ஆர்ட் ஒர்க்கில் ஐ கிரியேட் பண்ண நிறைய மெத்தட் இருக்குது. பட் இந்த வீடியோவில் நான் எந்த மெத்தட் சொல்ல போகிறேன்னா, டிஜிட்டல் பெயிண்டிங்கில் ஐ எப்படி கிரியேட் பண்ணணுன்ற மெத்தடை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை நம்ம 3 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிறது கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த ஹேர் இருக்கிற இடத்த வந்து எப்படி ஸ்மச் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். அது ஃபஸ்ட்டு பென் டூல் எடுத்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அவுட்ரு, அதாவது நம்ம ஐயோட அவுட்ரு மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இதனுடைய கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஷேப்பாக கட் பண்ணோம். அதில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் என்டர் அடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மஜ் டூல் எடுத்து இங்கே பாருங்கள், நான் மேலே மட்டும், அதாவது இந்த பிளாக்காக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆர்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். எடுத்து ஸ்பேஸ் இன்டீரியர் போயிட்டு அது வந்து எடுத்து விட்டுறேன். சரிங்களா? ஒரு பிளாக் கலர் வச்சு ஆல்ட்டு கிளிக் பண்ணி நான் லைட்டாக வரைகிறேன் பிளாக். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளாக், அதாவது உள்ளே மட்டும் லைட்டாக ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம அந்த ஐப்ரோ வந்து வரையும்போது, அந்த கண்ணோட முடி வந்து வரையும்போது கரெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி கொடுத்து பின்னாடி, அதாவது அது அவுட்டில் வந்து நம்ம ஸ்பஞ்ச் பண்ணோம். சரிங்களா? பாருங்கள், பொறுமையாக ஸ்பஞ்ச் பண்ணுங்கள். அது பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பேசிங் டிக் வந்து டிக் வந்து எடுத்து விட்ருப்பீங்களா, அது வந்து டிக் பண்ணி வச்சு இது பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பக்கத்துலேருந்து இழுத்துட்டு வரேன். ஓகேங்களா? அப்போ இது கொஞ்சம் டார்க்னஸ் வரணும். ஓகே, அதாவது ஒரு ஷேடோஸ் மாரி ஒரு டார்க்னஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுமாதிரி அவுட்டர் வந்து எல்லாமே கிளியராக வந்து ஸ்மச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இந்த இடத்துலலாம் ஸ்மச் பண்ணும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்மச் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அதனுடைய அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கண் வந்து சுருக்கமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கோடு வரும். ஸோ அந்த கோடுலாம் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா ஸ்மச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நல்லா ஸ்மச் பண்ணிட்டு இந்த பக்கம்லாம் முடி வந்து ஏதாவது ஒரு கோடு மாதிரி வரும் கண்ணுக்கு மேலே. அந்த கோடெலாம் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்மச் பண்ணும்போது பொறுமையாக ஸ்மச் பண்ணணும். ப்ரெஷ்ஷாக, அதாவது அந்த கோடுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே இதை சேர்த்து இப்போது நான் வந்து இது ஸ்பேசிங் டூ வந்து டிக் பண்ணிவிட்டு நான் ஸ்மச் பண்ணுற பாருங்கள். அப்போ பண்ணும்போது அதனுடைய இதில் வந்து இப்போ நம்ம அதாவது ஸ்பேஸ் வந்து அன்டிக் பண்ணிட்டு இது பண்ணால் அது வந்து ஒரு மாதிரி டாட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி. சரிங்களா? நம்ம பண்ணும்போது அதோடய வளைவு நிலைவுலாம் வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். அதனால தான் நம்ம ஸ்பேசிங் டிக் வந்து எடுத்து விட்டு பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த சுருக்கம், அதாவது அந்த கண்ணோட வந்து சுருக்கம் வந்து கரெக்டாக வந்துச்சுங்களா? இந்த ஸ்டெப்பில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறங்க. பென் டூல் வந்து உங்களோட ஐயை வந்து கட் பண்ணி இதுமாரி நல்லா வரைஞ்சி விட்ருங்க. அதுக்கப்புறமா கண்ணோட அந்த இது இருக்குங்களா பார்த்தீங்களா, அதாவது அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வளைவாக. ஸோ அதெல்லாம் வந்து இழுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒர்க் பண்ணும்போது நீங்கள் நல்லா பார்த்து பொறுமையாக பண்ணணும். இப்போ இந்த இடத்த வந்து இழுத்து விட்டுறணும். சரிங்களா? ஃபஸ்ட் ஸ்டெப்பில் அவுட்ரு வந்து எப்படி ஸ்மச் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். சரிங்களா? இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, த ஸ்டெப் 2 இஸ் ஸ்டெப் 1ல் எப்படி அவுட்ரு வந்து ஸ்மச் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. த ஸ்டெப் 2 இஸ் ஸ்டெப் 2ல் ஐ உள்ள இருக்கிற ஒயிட்டை எப்படி ப்ராப்பராக ஒயிட் ஆக்கி எப்படி ஸ்மச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்பில் வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பென் டூல் யூஸ் பண்ணி அந்த ஐ உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து நான் வந்து பிரைட் ஆக்கிக்கிறேன். ஓகே, இப்போ பிரைட் ஆகிட்டுக்கு அப்புறம் இப்போ ஃபுல்லாக வந்து சுற்றி நான் வந்து ஸ்மச் பண்ணி விட்றேன். கரெக்டுங்களா? அதாவது அந்த மாதிரி ஸ்மச் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்ட் ஒர்க் வந்து நல்லா ஒரு டிஜிட்டல் ஆர்ட்டாக வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கன்வே ஆகும். ஓகேங்களா? இப்போ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா
கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு ஹையாக வந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்மச் பண்ணுங்கள். இப்போ ஸ்மச் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஒரு நான் லைட்டாக ஒரு பிங்க்கோட ரெட்டு கலரில் ஒன்று வச்சுட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு லைட் ரெட்டு ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் டூல் வச்சு இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டார்க் ரெட் எடுத்து அதாவது சைடில் மட்டும் கொஞ்சமாக வந்து இது பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம கண்ணு ஆண்டை வந்து இந்த பக்கம் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் வர்றதுக்காக இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெப் 2ல் எப்படி ஐக்குள்ளே இருக்கிற ஒயிட்டை கரெக்டாக ஸ்மச் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. த தேர்ட் ஒன் இஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் இல்லை. இப்போது தேர்ட் ஸ்டெப்பில் ஐக்குள்ளே இருக்கிற பிளாக்கை எப்படி நம்ம கரெக்டாக ட்ரா பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து M2 எடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை வரைஞ்சிட்டு பிளாக் கலர் எடுத்து நான் ப்ரஷ் டூல் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன் ஓகேங்களா. பாருங்கள் நான் பிளாக் கலர் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிடுறேன் பிளாக் கலர் இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணுற பாருங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லா இடமும் நான் வந்து ஃபில் பண்ணிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் பிளாக் கலரை ஃபில் பண்ணிடுறேன். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐயோட உள்ளே இருக்கிற பிளாக்கை வந்து இந்த மாதிரி ஒரு நியூ லேயர் போட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அதை வந்து இது பண்ணிடுங்க சரிங்களா, பிளாக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் இதை வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக இந்த பக்கம். ஓகே நல்லா இப்போ வந்து பிளாக் ஆகிடுச்சு. ஓகே நான் நல்லா ஸ்மச் பண்ணிக்கினேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ கண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்களா. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து வரைஞ்சிட்டு வரோம். ஓகே இப்போ நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி திரும்பவும் நான் ஒரு சர்க்கிள், அதாவது அந்த கண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக ஒரு சர்க்கிள் வச்சுட்டு சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துங்க. நான் சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கலர் வந்து நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொஞ்சம் டார்க்கான ஒரு ப்ரௌன் கலரை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து அப்படியே மேலாக லைட்டாக வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன்னா இது வந்து நம்மளுடைய ஐக்குள்ளே இருக்க ஒரு லென்ஸ் மாதிரி. ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், அதே ஹார்ட் ப்ரஷ் எடுத்து பிளாக் கலர் எடுத்து நான் வந்து பாருங்கள் நடுவில் இந்த மாதிரி வந்து ஒரு டாட் மட்டும் ஒன்று வச்சுக்கிறேன் சின்னதாக. ஓகே ஏன்னா அப்போ தான் நம்ம ஐக்குள்ளே இருக்கிற லென்ஸ் மாதிரி கரெக்டாக வந்து இருக்கும். ஓகே ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து ஒரு ஐ மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ஐ வந்து ட்ரா பண்ணிட்டு வரோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து நான் ஒரு சின்னதாக அதாவது லைட் மாதிரி ஒன்று வைக்கிறேன். ஓகே இதை வந்து நான் நல்லா பாருங்கள் இது வந்து கரெக்டான ஒரு ஷேப்பு, அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களோட ஐயில் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கலர் இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க சரிங்களா. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுதான், அதாவது ப்ராப்பரான நம்ம வந்து ஒரு ஐ க்ரியேட் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து இதுதான் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் திரும்பவும் ஒழுங்காக ப்ராப்பராக கொஞ்சம் பண்ணுறேன். பாருங்கள் அவங்களோட ஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா. ஓகே அந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் அவுட்டோரில் எடுப்பாங்க, ஒவ்வொருத்தர் இன்டோரில் எடுப்பாங்க. அவங்களோட லைட்டிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணு அதை மாதிரி நீங்கள் லென்ஸ் வைக்கிறது வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து சைடில் பார்த்துன்னு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் வந்து ஐயோட லென்ஸ் வைக்கும்போது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அங்கே வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வைக்கிறோம். ஓகே நான் வந்து அது வந்து ஒரு எல்லோ கலர் வச்சுக்கிறேன். எல்லோ கலர் வச்சுட்டு ஒரு 3 டாட் சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி. ஓகே இந்த மாதிரி 3 டாட் சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகே இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆர்ட் ஒர்க் ஐ மாதிரி இருக்கும். ஓகே இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஒரு அவுட்புட் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது அந்த ஒயிட்டில் வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஒரிஜினல் ஐ மாதிரி வந்துச்சு பாருங்களா. ஓகே இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட், ஐயோட ஃபைனல் அவுட்புட். டிஜிட்டல் பெயிண்டிங்கில் கற்றுக்கணும் எவ்வளவோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு லேயராக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே அதாவது இது ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க, புரிஞ்சிங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ஒரிஜினல் இது இங்கே பாருங்கள்
கரெக்டாக எல்லாமே ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக ஒவ்வொரு லேயர் போட்டு பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடியும். பண்ணி பண்ணி எல்லாமே ட்ரைனிங் தாங்க. ட்ரைனிங் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.